ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம்மா. கத்திரிக்காய் வந்திருக்கு, இங்கே பிஞ்சு விட்டுருக்கு. வாழை மரம் இருக்குது. இது செவ்வாழை, கீழே ஃபுல்லாக புதினா செடி, பப்பாளி மரம், பப்பாளி செடி நிறையா செடி இருக்குது. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், செம்ம நீளமாக இருக்கும். இது தட்டைப்பைத்தங்காய், மாமரம் செடி ஜாதி மல்லி, அதில் ரோசாப்பூ பூத்துருக்கு. இங்கிட்டு முட்டும் இருக்குது, ரோசாப்பூ. இது நாட்டு ரோஸு. இது ஃபுல்லாக மிளகு தக்காளி செடி. இது பன்னீர் ரோஸு. இது மருந்துக்காக கற்பூரவள்ளி வச்சுருக்கோம். இது கோழிக்கொண்டை. முதல்ல இதனே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், கோழிக்கொண்டை. இதிலே பாவக்காயும் பிஞ்சு விட்டுருக்கு. இது கரும்பு செடி வச்சுருக்கோம். இது மல்லிகைப்பூ செடி இப்போ உருவி விட்ருக்கு. அதிலே மல்லிகைப்பூ பூத்துருக்கு பாருங்கள். சுண்டைக்காய் செடி நிறையாவே இருக்குது, காமிக்கிறேன். சுண்டைக்காய் நிறையா பிஞ்சு இருக்கும். அங்கனைக்கு மேலே கொய்யாக்காய் மரம் வச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ தான் அது பிஞ்சு விட்ருக்கு. காமிக்கிறேன். அந்த இருக்குது. இது 2 மருந்து செடி, துளசி செடி, மிளகாய் செடி. மருந்து செடி பிரண்டை படிச்சிருக்கோம், வீட்டுக்கு சட்னி வைக்க. இதுவும் மருந்துக்காகவே வெத்தலை வச்சுருக்கோம். பரங்கி செடி நீளமாக போயிட்டுருக்காங்க. காட்டு மல்லி. இது ஊட்டி ரோஸ், ரெட் ரோஸு. இதுதான் எங்களுடைய சிம்பிளான தோட்டம்.